தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் பணிக்கான ஆசிரியர் பணினா அதில நிறைய கேட்டகரி வந்து இருக்கு. ஸோ அதில ஒரு 3 கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில ஆசிரியர் வேலை வந்து குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நீங்க ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் சரி, உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் எங்க கிடைக்கும், நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் ப்ரொசீஜர் சரி, இந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா வீடியோவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இத நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க போஸ்ட் மூலமா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 லிங்கா வந்து நம்ம டவுன்லோட் பண்ற இடத்துல வந்து நம்ம குடுத்திருப்போம். அதற்கு கீழயே அதாவது உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் கிடைச்சிரும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்போட கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அஃபிஷியல் பேஜும், உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் அண்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தனித்தனியா வந்து இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா ஒரு லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன், கவர்ன்மென்ட் வெப்சைட் லிங்க்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல தனித்தனியா எல்லா லிங்க்குமே வந்து குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ, அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேல வச்சு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நியூ டேப் வந்த உடனே இந்த இடத்துல ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் ஹியர் மேல வச்சு கிளிக் பண்ண உடனே ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். இந்த 20 செகண்ட்ஸ் நீங்க எதற்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இதுல கிளிக் பண்ணிக்கூடிய லிங்க்கான ஃபைல் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். வேறபடி ஒண்ணுமே வந்து கிடையாது. 20லேருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் அப்படியே வந்து கீழ போயிடும். கீழ வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி நீங்க மேல வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேல வச்சு நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஃபைல் வந்து உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இதுல நீங்க எந்த லிங்க கிளிக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த லிங்க்குக்கான ஃபைல உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க வந்து குடுத்திருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். உங்களுக்கு நம்ம சேனல் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு நெனச்சால் மட்டும், மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோவ உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நானும் இந்த வீடியோலாம் ரெடி பண்றதுக்கு நெறைய இடத்துல பார்த்து செக் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு நான் எஃபோர்ட் போட்டு தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து டெடிகேட் பண்றேன். இன்கேஸ் எனக்கு அந்த மாரி சப்போர்ட் இல்ல அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் வீடியோ வந்து குடுக்குறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா இருக்கும் அப்டின்றதுனால தான் சொல்றேன். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போயிருவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுவீங்க. இல்லன்னா விட்டுட்டு போயிருவீங்க. பட் உங்களுக்காக நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரங்கள் பார்த்தீங்க அப்டின்னா செலவிடுறேன். ஸோ அதற்காகவாது லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பரா அப்ளை பண்ணாலே போதும். அந்த குவாலிஃபிகேஷனோட உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துரலாம். உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைச்சிடும். இந்த அப்ளிகேஷன ஒரு 2, 3 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிட்டு, அது கூட சேர்த்து உங்களோட சிக்னேச்சரும் வந்து நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த ஜாப்போட நேம் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இதுல உங்களோட பேர வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ்லயே எழுதுனீங்கன்னா, ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இங்கிலீஷ், தமிழ்லாம் சேர்த்துலாம் எழுதாதீங்க. ஒண்ணு நீங்க தமிழ்லயே எழுதுறீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே தமிழ்லயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட கணவரோட பேர் எழுதுங்க. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னா, உங்களோட தந்தை இல்ல உங்களோட பாதுகாவலர் இருக்காங்கன்னா, அவங்களோட பேர வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பிறந்த தேதி வந்து ப்ராப்பரா வந்து நீங்க போட்டுக்கோங்க. நீங்க ஆணா, பெண்ணா அப்படின்றத போட்டுட்டு, உங்களோட நிரந்தர முகவரி வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுட்டு, உங்களோட ஆதார் அட்டை இருக்குல்ல, அதுல குடுத்திருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல, அந்த ஆதார் நம்பர வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இதுல உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து ப்ராப்பரா போட்டுக்கோங்க. மிஸ்டேக் இல்லாம வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத வந்து நீங்க எழுதிட்டு, 1/7/2025 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ, அந்த வயத வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. வயதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவா வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்துல 45 வயதிற்கு அதிகமாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க.
நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ வந்து இதுல நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, அத இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரசால் பதிவிட்டப்பட்ட அரசியல் இந்த ஓகேவா? ஸோ நன்னடை சான்றிதழ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த நன்னடை சான்றிதழுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எதுவும் கேஸ் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கா? அந்த மாரிலாம் கேட்டிருப்பாங்க. அது வந்து முடிஞ்சிருச்சா? இல்ல நிலுவையில் தான் இருக்கா? என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஆம் அப்படின்றத குடுத்துட்டு டீட்டெயில்ஸா வந்து இடத்துல நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அப்படி எந்தவித கேஸஸும் இல்ல அப்படின்னா, இல்லை, இல்லை, இல்லை அப்படின்றத மட்டும் நீங்க டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இத நீங்க படிச்சு பார்த்துட்டு என்னவோ அத வந்து இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு காமனான விஷயங்கள வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? உங்களோட பெயர், பதவி, இந்த நாளு, ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடா வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, ஃபைனலா நீங்க எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த இடத்தோட இடம், அதுக்கப்புறம் எந்த நாள்ல அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த நாள் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்க போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். ஸோ ஜாப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவர் திருக்கோயில்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாரி ஜாப் போஸ்டிங் குடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவார ஆசிரியருக்கு வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இசை ஆசிரியருக்கு வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் ஆசிரியருக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவார ஆசிரியருக்கான பணிக்கு ஒரு இடம் வந்து இருக்கு. அதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 25,000 உங்களுக்கு மாதம் கிடைக்கும். இசை ஆசிரியருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பணியிடம் இருக்கு. அதற்கும் உங்களுக்கு 25,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். தமிழ் ஆசிரியருக்கும் ஒரு பணியிடம் இருக்கு. அதற்கு உங்களுக்கு 25,000 சேலரி கிடைக்கும். ஓவராலா அந்த 3 ஜாப்புக்குமே சேர்த்து ஒரு காலியிடங்கள் அப்படின்ற வகையில 3 காலியிடங்கள் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த 3 ஜாப்புக்குமே சேர்த்து உங்களுக்கு மாதம் 25,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். நீங்க உங்களோட அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்து விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க போஸ்ட் மூலமா நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ போஸ்ட் தான் நீங்க ஸ்பீட் போஸ்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் போஸ்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல கொரியரா இருந்தாலும் சரி உங்களால அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்க போஸ்ட் மூலமா மட்டும் தான் இந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/9/2025 அதாவது முன்னாடியே நம்ம சொல்லலையா? ஓகே. 30/9/2025 சாயந்திரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் போய் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க லேட்டா எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்க, இல்ல வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன வந்து ரிஜெக்ட் வந்து நீங்க பண்ணிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல குடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் சில குவாலிஃபிகேஷன்கள் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆசிரியருக்கு இளங்கலை கல்வியியல் படிச்சிருக்கணும். இதற்கு வந்து இசை ஆசிரியருக்கு வந்து இசை ரிலேட்டடா வந்து இருக்கணும். ஸோ அந்த மாரி சில காமனான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷன் நீங்க அனுப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம், உங்கள நேர்முக தேர்வுக்கு வந்து வர சொல்லுவாங்க. ஸோ நேர்முக தேர்வுல வழியா தான் பார்த்தீங்கன்னா, உங்கள செலக்ட் செய்வதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நேர்முக தேர்வ நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டாலே போதும். நீங்க செலக்டா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அத நீங்க ஃபாலோ பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஜாப்ல நீங்க வொர்க் பண்ணலாம். இல்ல வேற ஜாப் அப்படின்னா கூட நீங்க ட்ரை பண்ண தயாரா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு புரியல, எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். இன்கேஸ் நான் ஃப்ரீ டைமா இருக்கும்போது உங்க கமெண்ட்ட பார்த்து நான் ப்ராப்பரா ரிப்ளை பண்றேன்.